ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். டிராகன் பால் காக்கமேவோட எபிசோட் 3 தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல் 2 எபிசோடை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கதை நல்லா புரியும். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ரீகேப்பை பார்ப்போம். ஜெனோ டோர்னமெண்ட் ஆஃப் பவரில் மொத்த அழிக்கப்பட்ட யூனிவர்ஸ் எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணியிருப்பார். அப்போது ரொம்பவே ஈவில் அண்ட் பவர்ஃபுல்லான ஏஞ்சல்ஸ் இருக்கிற யூனிவர்ஸும் ரீஸ்டோர் ஆகிடும். இவங்க ஜெனோ கிரியேட் பண்ண மொத்த பேலன்ஸையும் டிஸ்ட்ராய் பண்ண வந்திருப்பாங்க. இதுக்காக ஒரு வாரையும் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கிராண்ட் ப்ரீஸ்ட் அதுக்கு முன்னாடியே இவங்களோட யூனிவர்ஸை ஃப்ரோஸ் பண்ணியிருப்பார். பட் இதில் சோகமான விஷயம் என்னென்னா, கோகுவும் இந்த யூனிவர்ஸில் சிக்கி ஃப்ரோஸ் ஆகிடுவார். ஏன்னா இந்த யூனிவர்ஸ் சடனாக அப்பியர் ஆனதால் அதை சுற்றி பார்க்க கோகு உள்ளே என்டர் ஆகியிருப்பார். அப்போது அவரை பிடிச்சி ஈவில் ஏஞ்சல்ஸ் ட்ராப் பண்ணி வச்சுருப்பாங்க. என்னதான் கிராண்ட் ப்ரீஸ்ட் இந்த ஈவில் யூனிவர்ஸை ஃபோர்ஸ் பண்ணாலும் இது 2 வருஷத்துக்கு தான் தாங்கும். அதுக்கப்புறம் இது பிரேக் ஆகிடும். அப்போது இந்த ஏஞ்சல்ஸோட ஃபைட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. கட் பண்ணால் திடீர்னு எல்லா யூனிவர்ஸ்லையும் சேம் டைமில் ஒரு பெரிய பிளாக் ஆப் அப்பியர் ஆகுது. அதை பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இதோட தான் லாஸ்ட் எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோடில் அந்த பிளாக் ஆப் ரொம்ப ஜெய்ஜான்டிக்காக இருக்கிறத காட்டுறாங்க. அதுலேருந்து ஒரு சவுண்டும் வருது. அது வேற யாரும் இல்லை, கிராண்ட் ப்ரீஸ்ட் தான். ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கிராண்ட் ப்ரீஸ்ட் அப்போது பண்ணுறாரு. ஒட்டுமொத்த யூனிவர்ஸ்க்கும் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டை நான் இப்போது கொடுக்க போகிறேன். சில ஈவில் ஏஞ்சல்ஸ் நம்மளோட மொத்த யூனிவர்ஸையும் அழிக்க போகுது. அதை தடுக்க எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும். இப்போதைக்கு நான் அந்த ஈவில் ஃபோர்ஸை ஃப்ராஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் 2 வருஷத்துக்கு மட்டும்தான் இது தாங்கும். அதுக்கப்புறம் நம்ம யூனிவர்ஸ்க்கு ஒரு பேராபத்து வரும். இதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு வேணும். நீங்கள் எல்லாரும் இப்போவே யார் பக்கம் சண்டை போட போகிறீங்கன்னு டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் சீக்கிரமாக ரெடியும் ஆகணும். நம்ம மிகப்பெரிய அழிவோட மோத போகிறோம். எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்கன்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ஃபேட் ஆகுது. அந்த பிளாக் ஆபும் மறைஞ்சு போகுது. இதை பார்த்த ஜீரன், காலிஃப்ளா, வெஜிடா, புல்மா, பிக்கலோ, கோஹான்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. கோட்டன் வெஜிடா கிட்ட, நீ வந்துட்ட, என்னோட அப்பா எங்கன்னு கேட்குறாரு. உன்னோட அப்பாவா? அவன் எங்கே இருக்கானோ யாருக்கு தெரியும்னு சொல்கிறாரு. கட் பண்ணால் புல்மாவை கட்டுறாங்க. 2 வருஷம். 2 வருஷத்தில் ஒரு மண்ணும் பண்ண முடியாது. இதில் எப்படி ஈவில் ஏஞ்சல்ஸ் கூட சண்டை போட முடியும்னு கேட்குறாங்க. எனக்கு எந்த ஐடியாவும் தோண மாட்டேங்குது. ஆனால் மற்ற எல்லாரும் ரொம்ப கூலாக இருக்காங்க. இந்த வாரில் அவங்களோட ரோலை கூட டிசைட் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னு வெஜிடா கிட்ட புலம்பி தள்ளுறாங்க. என்ன பண்ண போகிறோம்னு தெரியல. ஆனால் இந்த ப்ரோலி பயலை முதல்ல போய் கண்டுபிடிக்கணும். ஏன்னா அவனுக்கு ஏகப்பட்ட பொட்டென்ஷியல் இருக்குது. அது நமக்கு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும்னு வெஜிடா புல்மா கிட்ட சொல்கிறாரு. யார் அந்த பச்சை பசேல்னு இருப்பானே, அந்த ஏலியனை சொல்கிறியான்னு புல்மா கேட்குறாங்க. ஆமாம், அவனே தான். அவனை எப்படியாவது போய் கூட்டிகிட்டு வந்துரு. நான் கோஹான், ட்ரங்க்ஸ், கோட்டனை விஸ்கோட ட்ரைனிங் எடுக்க வைக்கிறேன்னு சொல்கிறாரு. கட் பண்ணால் பிக்கலோவை காட்டுறாங்க. அவர் தனியாக உட்காந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஒரு நிழல் தெரியுது. உங்களுக்கு இப்போ என்ன வேணும்னு பிக்கலோ கேட்க காட்சிகள் மாறுது. ஜாக்கோவை புல்மா யூனிவர்ஸ்க்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குது, அதனால் உன்னோட ஹெல்ப் வேணும்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு ஜாக்கோ, அதெல்லாம் நம்மளால் முடியாதபடி, ஏன்னா நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம்னு சொல்கிறாரு. அதுக்கு புல்மா, அடே ஜாக்கோ, வினோத குரங்கே, பூமி இவ்வளோ பெரிய ஆபத்தில் இருக்குன்னு சொல்கிறேன். அதை விட உனக்கு என்ன பெரிய வேலை? ஒழுங்கு மரியாதையாக இங்கே வந்து சேருன்னு கத்துறாங்க. சரிங்க அம்மின்னு சொல்லிட்டு ஜாக்கோ ஃபோனை வைக்கிறாரு. அட என்னப்பா அங்கே சத்தம்னு பக்கத்தில் இருக்கிற ஏலியன் கேட்க, அட என்ன இப்போ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நாங்கள் அப்படி தான் பேசிப்போம், அதெல்லாம் ஒரு விஷயம்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு ஜாக்கோ சொல்கிறாரு. நாரப்பையில, ஜாக்கோ, பூமி ஆபத்தில் இருக்கு, அப்போ கூட உனக்கு ஒர்க் தான் முக்கியமா? நீங்கள் வருவல்ல, அப்போ உனக்கு இருக்குன்னு புல்மா கத்திக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த வெஜிடா புல்லா கிட்ட, உங்கள் அம்மா கோவத்தில் இருக்கும்போது யூனிவர்ஸோட கிரேட்டஸ்ட் வாரியரால் கூட அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. புல்மா கத்தல புல்லா பயந்து போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்த கோஹான், என்ன வெஜிடா செம்ம ஜாலியான்னு கேட்குறாரு. வெஜிடா கோஹானை பார்த்து முறைக்க விடல் புல்லாவை வெஜிடா கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. வெஜிடா அதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாரு. இன்னும் 2 வருஷம் தான் இருக்குது. நீ என்ன பண்ண போகிற? ட்ரைனிங்கா இல்லை ஸ்டடீஸான்னு வெஜிடா கோஹானை பார்த்து கேட்குறாரு. வேற என்ன, 2ம் தான்னு கோஹான் சொல்கிறாரு. ஓகே, நீ ட்ரைனிங்னு சொன்னதால் உனக்கு ஒரு ஐடியாவை சொல்கிறேன். நீ ஏன் விஸ்கூட போய் ட்ரைனிங் எடுக்கக்கூடாது?
கோகுவும் இப்போது அங்கே தான் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கான். செம்ம ஓவர் பவர்டாக அவன் மாறி இருப்பான். நீ தனியாக போகணும்னு ஃபீல் பண்ணாத, கோட்டனும் ட்ரங்க்ஸும் உன் கூட வருவாங்க. அவங்களுக்கும் பிளானட் வீரஸில் ட்ரைனிங் எடுக்கிறது ஓகே தானாம்னு வெஜிடா சொல்கிறாரு. அதுக்கு கோஹான், சாரி வெஜிடா, நான் ஆல்ரெடி எங்கே ட்ரைனிங் எடுக்க போகிறேன்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. அப்படியா, அப்போ ஒன்று பண்ணு, இந்த கிரிலின், யாம்சா, டியானை மட்டும் கண்டுபிடிச்சி அவங்க என்ன டிசிஷனை எடுத்து வச்சுருக்காங்கன்னு கேட்டுட்டு வாயன்னு வெஜிடா சொல்கிறாரு. அவ்வளோதானே, என்கிட்ட விடு, நான் பார்த்துக்கிறேன்னு கோஹான் சொல்கிறாரு. கிரிலின் வீட்டுக்கு பறந்து போன கோஹான், என்னப்பா கிரிலின் ஆளே மாறிட்டேன்னு கேட்குறாரு. அதுக்கு கிரிலின், வா கோஹான், எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேன். இந்த யாம்சா, டியன் இப்போது எங்கே இருப்பாங்கன்னு கோஹான் கேட்குறாரு. உள்ளதான் இருக்காங்கன்னு கிரிலின் சொல்கிறாரு. திடீர்னு கோஹானுக்கு வெஜிடா கிட்டேருந்து ஒரு கால் வருது. ஏ கோஹான், நான் இப்போது வீரஸோட பிளானட்டில் தான் இருக்கேன். கிராண்ட் பிரிஸ்ட் ஈவில் ஏஞ்சல்ஸை ஃப்ரோஸ் பண்ணும்போது கோகுவும் அதே யூனிவர்ஸில் தான் இருந்திருக்கான். அதனால் இந்த வாரம் நம்ம கோகு இல்லாமல் தான் ஃபேஸ் பண்ணணும்னு வெஜிடா சொல்ல, கோஹான், கிரிலின், ட்ரங்க்ஸ், கோட்டன்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. காட்சிகள் மாறுது. பிக்கோலோவை நிறைய மிஸ்டீரியஸான நமைக்கேன்ஸ் வந்து பார்க்குறாங்க. நமக்கு இந்த 2 வருஷத்தில் நம்ம ஒன்றா சேர்ந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா நம்ம ஈவில் ஃபோர்ஸை ஃபேஸ் பண்ண முடியும்னு அந்த மிஸ்டீரியஸான நமைக்கேன்ஸ் பிக்கோலோவை பார்த்து சொல்கிறாங்க. அதுக்கு பிக்கோலோ, உண்மையாகவே என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாரு. இந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம எல்லாரும் நம்மளால் முடிஞ்சதை கான்ட்ரிபியூட் பண்ணி தான் ஆகணும்னு அந்த மிஸ்டீரியஸான நமைக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சரி, அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த முடிக்க வேண்டியது இருக்குன்னு பிக்கோலோ சொல்ல காட்சிகள் மாறுது. புல்மா பிளானட் வேம்போக்கு ஜாக்கோவோட போகிறாங்க. அங்கே ப்ரோலியை பார்த்து புல்மா, பரவாயில்லையே, இந்த ஷார்ட் டைம்லேயே நீ நல்லா வளர்ந்துட்டியேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரி, எதுக்கு நீ இங்கே வந்தன்னு சீலாய் கேட்குறாங்க. ஓ, அப்போ நீங்கள் அந்த பிளாக் ஹாபை பார்க்கலையான்னு புல்மா கேட்குறாங்க. ஓ, உனக்கும் அந்த கனவு வந்துச்சான்னு லெமோ கேட்குறாரு. எது கனவா? அது ரியலுங்க. கிராண்ட் ப்ரீஸ்டே வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த டைமில் நீங்கள் கொரட்டை விட்டு தூங்கியிருப்பீங்க. அதனால தான் அது உங்களுக்கு கனவு மாதிரி தெரிஞ்சிருக்குன்னு புல்மா சொல்கிறாங்க. அடங்கொப்புறானே, அப்போ இது எல்லாமே உண்மைதானா? உண்மையாகவே ஒரு பெரிய வார நம்ம ஃபேஸ் பண்ணணுமான்னு சீலாய் கேட்க, திடீர்னு விஸ் புல்மாவை கான்டாக்ட் பண்ணுறாரு. உனக்கு ஒரு பேட் நியூஸ்னு சொல்லிட்டு விஸ் ஒரு விஷயத்த புல்மா கிட்ட சொல்ல அவங்க ஷாக் ஆகுறாங்க. காட்சிகள் மாறுது. கோஹான், டியான், கிரிலின், யாம்சாவோட பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே பாருங்க கைஸ், எங்கள் அப்பா இல்லாதது நமக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். ஆனால் அவர் இல்லைனாலும் இந்த வாரில் நம்ம ஃபைட் பண்ணி தான் ஆகணும். நம்மளோட கடமையை முடிச்சு தான் ஆகணும். ட்ரைனிங் பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் 3 பேருக்கும் எந்த மாதிரியான ட்ரைனிங் செட் ஆகும்னு எனக்கு தெரியும்னு கோஹான் சொல்கிறாரு. இங்கே பாரு கோஹான், ஆல்ரெடி டோர்னமெண்ட் ஆஃப் பவருக்கு வந்த என்ன செம்ம அடி பொழந்தாங்க. அங்கே இருந்த சாதாரண பிளேயர்ஸ் கூட என்னை வச்சு தாயபாஸ் விளையாடிட்டாங்க. இப்போ ஏதோ யூனிவர்சல் வார்னெல்லாம் வேற சொல்கிறேன். அதில் காட் லெவல்ஸ் பவர்ஸோட நிறைய பேர் வருவாங்க. அவங்கக்கிட்ட மாட்டினா என்னை கைமா பண்ணிடுவாங்க. உங்கள் அப்பா மாதிரி என்னால் பக்கமாலாம் மோட்டிவேஷ்னல் டைலாக் பேச முடியாது. ஆனால் ஓப்பனாக உனக்கு ஒன்று சொல்கிறேன், எனக்கு என் பொண்டாட்டி புள்ள தான் முக்கியம்னு சொல்கிறாரு. உடனே மாஸ்டர் ரோஷி, ஆமாம் கோஹான், நானும் 350 வருஷமாக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னோடய ட்ரைனிங்கில் நான் ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த அவுட்புட்டையும் பார்க்கலன்னு சொல்கிறாரு. அதுக்கு கோஹான், எங்கள் அப்பா வருஷ கணக்கில் இந்த எர்த்காகவும் அதோட சேஃப்டிக்காகவும் பாடுபட்டார். ஆனால் அவர் இல்லாத இந்த சுச்சுவேஷனில் கூட ஒருத்தரும் எர்த்தை ப்ரொடெக்ட் பண்ணலைன்னா எப்படி? நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட இருக்கணும்னு நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் யூனிவர்ஸில் இருக்கிற ஒவ்வொரு லைஃப்பையும் நினச்சி பாருங்கள். அவங்க எல்லாரோட வாழ்க்கையும் நம்ம ஒவ்வொருத்தரோட கையில் தான் இருக்குன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்ட யாம்சா, எனக்கு புள்ளக்குட்டி பொண்டாட்டின்னு யாருமே இல்லை, அதனால் நான் சண்டைக்கு வரேன்னு சொல்ல, என்னையும் அதே லிஸ்ட்லேயே சேர்த்துக்கோங்கன்னு டியான் சொல்கிறாரு. உடனே ஆண்ட்ராய்டு 18 கிரிலினை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க. கிரிலின், இதை நீ எனக்காகவும் பாப்பாக்காகவும் தான் பண்ணுறேன்னு புரியுது. ஆனால் நீ என்ன முடிவெடுத்தாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். நீ ஃபைட் பண்ணணும்னு சொன்னாலும் நான் உன் கூட இருப்பேன். நீ வேணான்னு சொன்னாலும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்கிறாங்க. கட் பண்ணால் வெஜிடா ட்ரங்க்ஸ்லாம் புல்லா கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. ட்ரங்க்ஸ் புல்லாவை பார்த்து அழுதுகிட்டு இருக்காரு. ஏன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு இவரால் புல்லாவை பார்க்க முடியாது. கடுமையான ட்ரைனிங் இவருக்கு இருக்குது. வெஜிடாவும் புல்லாக்கு ஒரு பாயை சொல்லிட்டு விஸோட கியூபில் ஏறுறாரு. கோஹான் மொத்த படையோட அங்கே வராரு. முன்னாடி வரமாட்டேன்னு சொன்ன கிரிலினும் மாஸ்டர் ரோஷியும் கூட அங்கே வராங்க.
அல்டிமேட் ட்ரைனிங் ஆர்க் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் கியூப்ல ஏரியாச்சாப்பா, யார் யார் எந்தெந்த யூனிவர்ஸில் போய் ட்ரைனிங் எடுக்க போறீங்கன்னு சொல்லுங்கன்னு விஸ் கேட்குறாரு. முதல்ல கியூபை யூனிவர்ஸ் 9க்கு விடுன்னு கோஹான் விஸ்ஸை பார்த்து சொல்கிறாரு. யூனிவர்ஸ் 9ஆ, அங்கேயே ட்ரைனிங் எடுக்க போகிறேன்னு வெஜிட்டா கேட்க, நான் இல்லை, யாம்சா, டிஎன், கிரில்லின் தான் அங்கே இறங்கி ட்ரியோஸ் ஆஃப் டேஞ்சரோட ட்ரைனிங் எடுக்க போகிறாங்கன்னு கோஹான் சொல்கிறாரு. எனது ட்ரியோஸ் ஆஃப் டேஞ்சரா? அது எல்லாத்தையும் விட இந்த யாம்சா டேஞ்சர்னு அவங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்சு இந்த பொடி பசங்களை காலி பண்ண யாம்சா ஒரு ஆளே போதும்னு யாம்சா அவரை பற்றி அவரே சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதையும் தான் பார்ப்போம்னு கோஹான் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த ஜேர்னி தொடங்குது. விஸ் ஒரு செகண்டில் கியூபை ஆக்டிவேட் பண்ணுறாரு. பிளானட் வேம்பாலேருந்து ப்ரோலி அண்ட் டீம்மேட்ஸை பிக் பண்ணிவிட்டு அங்கேருந்து புல்மா கிளம்புறாங்க. கட் பண்ணால் ட்ரியோஸ் ஆஃப் டேஞ்சர்ஸ் இருக்கிற பிளானட் சாலமெண்ட்டுக்கு விஸ்ஸோட கியூப் வந்துட்டதை காட்டுறாங்க. எவண்டாது பஞ்சு முட்டாயிலேயே பிளானட்டை செஞ்சதுன்னு கோஹான் பிளானட் சாலமெண்ட்டை பார்த்து ஷாக் ஆகி கேட்குறாரு. ஏன்னா இதோட திக்னஸ் ரொம்பவே அதிகம். இதுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் எந்த ஆப்ஜெக்ட்ஸும் என்டர் ஆகிட முடியாது. எப்பா விஸ்ஸு, இது என்ன இப்படி இருக்குன்னு கோஹான் விஸ்கிட்ட கேட்க, ஆமாம், இதுதான் பிளானட் சாலமெண்ட். இதோட க்ளவுட்ஸ் ரொம்பவே திக்காக இருக்கும். அக்யூரேட்டாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர்ஸ்க்கு இருக்கும்னு சொல்கிறாரு. எனது 3000 கிலோமீட்டர்ஸா? இந்த ஜென்மத்தில் இதுக்குள்ளே போக முடியாதுன்னு கிரில்லின் சொல்லிக்கிட்டு இருக்க, பட்டுன்னு ஒரு ஓட்டையை போட்டு கிரில்லினுக்கு மொக்க கொடுக்குறாரு விஸ். சரிப்பா, கோல்ஸை நான் போட்டேன், உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ண என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு விஸ் கிரில்லின் யாம்சா டிஎன்னை பிளானட் சாலமெண்ட்க்கு அனுப்பி வைக்கிறாரு. யாம்சா கோஹானை பார்த்து, ஆமாம் நீ வரலையான்னு கேட்க, இல்லை எனக்கு வேற ஒரு ஐடியா இருக்குது, நான் அடுத்த ஸ்டாப்பில் இறங்கிப்பேன்னு சொல்கிறாரு. அதோட யாம்சா டிஎன் கிரில்லின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பிளானட் சாலமெண்ட்குள்ளவும் வந்துட்டாங்க. அடுத்த ஸ்டாப்பில் வெஜிட்டா பிளானட் சடலால் இறங்குறாரு. இது சேயன்ஸ் வாழ்கிற ஒரு இடம்னு நமக்கு ரிமைண்டர் பண்ணுறாங்க. வெஜிட்டா வந்ததை பார்த்த ஒரு ஆள், ஏய் நீ சேயன் தானன்னு கேட்குறாரு. சேயன் இல்லை, சேயன் பிரின்ஸ்னு சொல்லிடா பரதேசின்னு வெஜிட்டா சொல்ல மொத்த சேயன்ஸும் வெஜிட்டாவை ரவுண்டு கட்டுறாங்க. காட்சிகள் மாறுது. வீரஸ் பிளானட்டில் விஸ் ட்ரங்க்ஸ் அண்ட் கோட்டனோட போய் இறங்குறாரு. இதோட இந்த ஜேர்னியும் முடியுது. ஆனால் கோஹான் எங்கே போனாருங்கிறத சஸ்பென்ஸாக வைக்கிறாங்க. ஏ விஸ், என் பிளானட்டை பார்த்தா உனக்கு பால்வாடி மாதிரி இருக்கா? இந்த குட்டி குஞ்சானங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு வீரஸ் சத்தம் போட்டுறாரு. கொஞ்சம் பொறுமையாக பேசு, உங்களால் தான் எங்கள் அப்பா இப்போது சாகர நிலமையில் இருக்காருன்னு கோட்டன் வீரஸை பார்த்து கத்துறாரு. அடே பொடி பயலே, உங்கள் அப்பா இந்த வாரில் இருந்து பெருசாக எதுவும் கழட்ட போகிறது இல்லை. அவனை மாதிரி பேக்குங்கெல்லாம் எப்படியும் சீக்கிரம் சாக தான் போகிறாங்க. அவனை மாதிரியே நீயும் இருந்தா நீயும் சீக்கிரமாக காலியாகிடுவேன்னு வீரஸ் சொல்ல கோட்டன் செம கடுப்பாகிறாரு. வீரஸை அட்டாக் பண்ண போகிறாரு. ட்ரங்க்ஸ் உள்ளே பூந்து தடுக்க கோட்டன் வீரஸை அட்டாக் பண்ணியே ஆகணும்னு இருக்காரு. இதை பார்த்து கடுப்பான வீரஸ் கோட்டனை போட்டு பொழந்தெடுக்கிறாரு. ஒரு கட்டத்தில் கோட்டனை காலி பண்ணுற அளவுக்கு போயிடுறாரு. ஆனால் அதுக்குள்ளே விஸ் கோட்டனை காப்பாற்றிடுறாரு. காட்சிகள் மாறுது. சலமெண்ட்டில் யாம்சா டிஎன் கிரில்லின் ட்ரியோ ஆஃப் டேஞ்சரை தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பிளானட் சடலால வெஜிட்டா அவரை ரவுண்டு கட்டின மொத்த சேன்ஸையும் போட்டு பொழந்து வச்சிருக்காரு. அந்த டைமில் தான் இவரை காலிஃபுல்லாக பார்த்துடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் புல்மா ப்ரோலியை கூட்டிகிட்டு சடலாக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் யூனிவர்ஸ் 11 நமக்கு காட்டுறாங்க. இங்கே ஒரு ரிச்சுவல் போயிட்டுருக்கு. அதாவது காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் எபிலிட்டிஸை பெல்மாட் டோப்போக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு ரிச்சுவல் தான் இது. ஆனால் இதை பண்ணுறது மூலயமா பெல்மாடோட உயிருக்கே ஆபத்து வரலாம்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க. நான் பல ஆயிரம் வருஷமாக டிஸ்ட்ராயர் காடாக இருக்கேன். எனக்கு இதுக்கு மேலே வாழணும்னு பெருசாக ஆசைலாம் இல்லை. அதனால் இந்த ரிச்சுவலை நடத்தலாம்னு பெல்மாட் சொல்ல இந்த ரிச்சுவல் ஸ்டார்ட் ஆகுது. பெல்மாட் அவரோட பவர்ஸை டோப்போக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அப்போது சடனாக அங்கே யாரோ வராங்க. இதை ஜீரன் சென்ஸ் பண்ணுறாரு. டிஸ்போ அது யாராக இருக்கும்னு தேடுறாரு. கடைசியாக அது கோஹான்னு நமக்கு ரிவீல் பண்ணுறாங்க. ஒரு வழியாக இந்த ரிச்சுவல் முடியுது. டோப்போக்கு மொத்த பவர்ஸும் கிடைச்சிட்டா மாதிரி காட்டுறாங்க. ஆனால் பெல்மாட் அப்படியே கருகி போய் சாகர நிலைமையில் இருக்கார். இதை பார்த்த கோஹான் ஷாக்காக இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் இதே மாதிரி லேட் ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாகவே அதை அப்லோட் பண்ணிடுறேன். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை இந்த சீரீஸ்க்கு கொடுங்க.